ஹலோ, என்ன அப்பா கால் பண்ணுறாரு? ஹலோ, சொல்லுப்பா. தம்பி ஃப்ரீயா பேசலாமா? ஃப்ரீ தான்ப்பா, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. சரிப்பா. உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க, சொல்லிட்டேன். சரி. அவங்க பொண்ணுக்கு 300 பவுன் போட ரெடியா. ஆனால் மாப்பிள்ளை சென்னையில் 2 லட்ச ரூபா சம்பளம் மாதம். பத்தாவதுக்கு 3 BHK வீடு இருக்கணுமா சென்னையில், சொந்தமாக கார் இருந்தால் பெட்டருன்றாங்க. இப்பெல்லாம் கேட்டால் நடந்த மாதிரி தான். அதான்டா எனக்கும் புரியல. நீ ஏதாவது லவ் ஏதாவது பண்ணுறேன்னா சொல்ல, பொண்ணு வீட்டில் பேசிக்கலாம். இப்போ கேட்டு என்ன பண்ணுறது? நீங்களே ஏதாவது பார்த்து வைங்க. சரி சரி, எனக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது, நான் அப்புறம் பேசவா? இதை விட உனக்கு யாரா முக்கியமாக கால் பண்ணுறா? அதுவா, பசங்க பப்ஜி விளையாட கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது, பப்ஜி விளையாட போறியா? ஃபோனை வர கட் பண்ணிட்டான். ஏய் ஏய், புள்ளைய பெத்தியடி, நீ வளர்த்தி அவனை, இன்னும் அவன் வளரவே இல்லடி. அவனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், அவன் கேம் விளையாட போறான் பசங்க கூட சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவனை புள்ளையா பெத்ததுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்றதை பத்தி நான் யோசிக்க கூடாது போல இருக்கு. நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கணும். இன்னும் இவனுக்கு கல்யாணம் பண்றன்ற பேர்ல என்னென்னலாம் பார்க்க போறேன்னு தெரியலையே. சோத்து எடுத்து வைடி, சாப்பிடுவோம்.